என்ன மாதிரி ஹார்ட்கோர் ரஜினி சார் ஃபேனையும் வியந்து பார்க்க வச்ச படம் தான் தசாவதாரம். தசாவதாரம் படத்தெல்லாம் என்னோட வெயின்ஸ்ல நான் இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். எப்படி ஒரு மனுஷனால 10 வேஷங்கள் போட்டு ஒரே மூவில நடிச்சிருக்க முடியும்? ஒவ்வொரு மேக்கப்புக்கும் குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஆயிருக்கும். அந்த மனுஷன் இந்த மூவிக்கு போட்ட எஃபெக்ட்ஸ்க்குலாம் நாம அவருக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கொடுத்தாலும் பத்தாது. மனுஷன் வாழ்ந்திருப்பாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு மேக்கப் தான் மெயின் ரீசன் பார்த்தா அதை விட பல மடங்கு அஸ் அ ரைட்டரா அந்த மனுஷன் எழுதியிருப்பாரு பாருங்க. லிட்டரலி த ரைட்டர் வென்ட் இன்டு காட் மோட்னு சொல்லியே ஆகணும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நிறைய பேர் சினிமால யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இவ்வளவு டீடைலிங்கோட இந்த மாதிரி ரைட்டிங் நான் கமல் சார் கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்தேன். ரைட்டிங் ஓகே, மேக்கப் ஓகே. அந்த மாடுலேஷன் வில்லன் ஃபிளெச்சர் அண்ட் பிரசிடென்ட்னு 2 கேரக்டர்ஸுமே ஒரே கண்ட்ரி தான். ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாடுலேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பாரு. அண்ட் எனக்கு பர்சனலா கமல் சார் அண்ட் இங்கிலீஷ் ஆக்சன்ஸ் ஆர் மை ஃபேவரட் ஜானர். அப்படி ஸ்டைலிஷா இங்கிலீஷ் பேசியிருப்பாரு. பல்ராம் நாயுடுவா வேற லெவல்ல ஃபன்னி ஆக்சென்ட். கிருஷ்ணவேணி பாட்டியா டிபிக்கல் ஐயங்கார் ஆக்சென்ட்லயும் கலக்கிருப்பாரு. அண்ட் ரொம்ப முக்கியமா போவராகன் கேரக்டர்லாம் எவ்வளவு வேணா அவார்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இப்படி உத்தம வில்லன், அன்பே சிவம், பஞ்சதந்திரம், மைக்கேல் மதன காமராஜன் அவரோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனுக்கு நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏராளமான ரசிகர்கள் அடிமை.